தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவ மலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் 29ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. ஸோ இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? சர்ச்சுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். அப்படி சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? எல்லாரும் குருத்து ஏந்தி பவனி போயிட்டு, பவனி போகணும் எல்லாரும், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணோம்? எப்பயும் நடக்கிற பூசைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும். ஏன்னா பவனி உங்கள் ஊரில் எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக போயிட்டு பவனியில் கலந்துக்குவாங்க. அந்த பவனியில் கலந்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்குரிய ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பவனியில் கலந்துக்குவோம். நாமளும் எல்லோரும் கத்தி தாவீதின் மகனுக்கு ஓசானாங்கிற பாட்டு பாடுவோம். பவனியாக போவோம். அந்த குருத்தில் நம்ம குருத்து வலையில் என்ன பண்ணுவோம்? சிலுவை செய்து வீட்டில் வச்சுக்குவோம். அது மறுபடியும் அடுத்த தவக்கால தொடக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த நாள் நம்ம புனித வாரத்துக்குள்ளே செல்ல இருக்கிறோம். ஸோ இன்னும் புனிதமாக இந்த நாட்களை நாம் கொண்டு செல்லணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கு புகழ். இயேசு மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.